அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் 2025ல கிராமர் பார்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அட்லீஸ்ட் 2 அல்லது 3 கேள்வி இதுல இருந்து கண்டிப்பா ஜெனரல் இங்கிலீஷ்ல வரும். ஏன்னா இப்போ சிலபஸ் மாத்திருக்கனால கன்ஃபார்மா இதுல இருந்து, ஏன்னா இது ஒரு கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கிராமர் பார்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை மறந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல இருக்க எல்லா காம்ப்ளிகேட்டடான மாடலும் கவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட்னா யார்? நம்ம தான் மெயின் சப்ஜெக்ட். எதை பத்தி பேசுறோம் அப்படி அது பெர்ஃபார்ம் பண்ற ஆக்ஷன். பாசிவ் வாய்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, த சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஆக்ஷனை சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணும் பாசிவ் வாய்ஸ்ல. ஆனா ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும். இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ராமன் மரத்தை வெட்டினான். ராமன் மரத்தை வெட்டினான். ராமனுங்கிறது சப்ஜெக்ட், மரம்ங்கிறது ஆப்ஜெக்ட், வெட்டுறதுங்கிறது ஆக்ஷன், வெர்பு. ஓகேவா? இப்ப சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை செய்யுது. அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது பார்க்கும்போதே. இதே பாசிவ் வாய்ஸ்ல பாருங்க. மரம் ராமனால் வெட்டப்பட்டது. இதுல ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? மரம் ராமனால் வெட்டப்பட்டது அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் தெரியுதா? இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இத வந்து தமிழ்ல சொன்ன எக்ஸாம்பிளை விட இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலா எப்படின்னு பார்ப்போம். ஹவு டு ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து எது ஆக்டிவ்ல இருக்கு, அவங்க பொத்தாம் புதா கொடுத்து அதை அடுத்த பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்த வாய்ஸ்க்கு மாத்து அப்படின்ட்டாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பாருங்க. ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனை யாரு செய்யறா? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுனாலே அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் கடைசியா இருக்கணும், வெர்பு சென்டர்ல வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ரவி ரைட்ஸ் ஏ லெட்டர். ரவிங்கிற சப்ஜெக்ட், ரைட்ஸ்ங்கிறது வெர்பு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். கரெக்டா இருக்கா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ரவி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அவ்வளவுதான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா. பாசிவ் வாய்ஸ்ல ஹூ இஸ் த ஆக்ஷன் டன் டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும், செகண்ட் வெர்பு இருக்கும் ஆஸ் யூசுவல், தேர்டு சப்ஜெக்ட் இருக்கும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ரவி. ஹூ இஸ் த ஆக்ஷன் டன் டு. அந்த ஆக்ஷனை யாரு செஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். புரியுதுங்களா? இப்ப எ லெட்டர் இஸ் ரிட்டன் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, யார் லெட்டர் எழுதுனா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல, அதை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஒரு கடிதம் ரவியால் எழுதப்படுகிறது. ஒரு கடிதம் ரவியால் எழுதப்படுகிறது. ஓகே. இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கும், எப்படி ஒரு சென்டென்ஸை கொடுத்தனே எது ஆக்டிவ் எது பாசிவ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே. இப்போ ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்தோம்னா என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஐடென்டிஃபை சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். முதல் சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட்னு தெளிவா தெரியும். பிரிக்கணும் கோடு போட்டு. அடுத்த மூவ் த ஆப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட் பொசிஷன். மூவ் த ஆப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்ட் இருக்க பொசிஷன்ல போய் போடணும். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும், பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் என்ன பண்ணணும்? இடத்த மாற்றணும். மூணாவது, யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் டு பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3 வெர்போட தேர்ட் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் என்ன செய்யணும்? கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் டு பி, பி ஃபார்மா உள்ள டெப்தா பார்க்கும்போது பிடிக்கும். டு பி பிளஸ் டு பிங்கிற வேர்டை சேர்க்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாற்றணும். வெர்போட தேர்ட் ஃபார்மா மாற்றணும் வெர்ப. அடுத்த ஆட் பை பிஃபோர் த ஒரிஜினல் சப்ஜெக்ட், ஆப்ஷனல் இன் சம் கேசஸ். சூப்பர். சப்ஜெக்ட் முன்னாடி பைங்கிற வேர்டை சேர்க்கணும். சில இடங்கள்ல என்னது வேற மாதிரி இருக்கும், இல்லை விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல மாத்துறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் இடத்த மாற்றணும். வெர்பு ஃபார்ம் தேர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். சப்ஜெக்ட் முன்னாடி பை ஆட் பண்ணணும். இந்த 4 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்த இப்போ டென்ஸ் வைஸ் கன்வர்ஷன். இப்போ எடுத்தனே ஒரு ஸ்டென்ஸை மாத்திர முடியுமா
அப்படின்னா இங்க மாற்ற முடியாது. ஏன்னா இதுக்குள்ள ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. நம்ம எப்படி இப்போ டென்ஸுங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம்ல, ஒரு 12 சப்டிவிஷன் பார்த்தோமா, ஓகேவா? அதுல அதுல அப்படியே ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா புரியும். ஒன்றும் பெரிய ட்விஸ்ட்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சிம்பிள் ப்ரெசன்ட் நமக்கு தெரியும். ஷி சிங்ஸ் எ சாங். ஷி சிங்ஸ் எ சாங். ஃபர்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் எது? ஷி. சிங்ஸுங்கிறது வெர்பு, ஏ சாங்கிறது ஆப்ஜெக்ட். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரூல் படி. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணுமா? ஏ சாங். இஸ் சங் பை ஹர். பை சப்ஜெக்ட் முன்னாடி பை சேர்ந்தாச்சு. சிங்கோட தேர்ட் ஃபார்ம் வெர்பு சங்கு. இங்க இஸ்ன்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா டு பி ஃபார்ம் நீங்க பார்த்தோம் இல்லையா, டு பி. அங்க பி ஃபார்ம் வருமா இல்ல வெர்ப் ஃபார்ம் வருமா இல்ல என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்க ஏன் எ சாங் இஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா எ சாங்குங்கிறது என்னது? சிங்குலர். அதனால இஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை ப்ளூரலா இருந்தா ஆர் போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கு இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் டென்ஸ்னு ஒன்றும் கண்கார்டுன்னு ஒரு டாப்பிக்கும் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே. தமிழில் பாருங்க, அவள் ஒரு பாடலை பாடுகிறாள், ஒரு பாடல் அவளால் பாடப்படுகிறது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அடுத்த டென்ஸ் பார்ப்போம். ப்ரெசன்ட் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஹீ இஸ் ரீடிங் ஏ புக். ஹீ சப்ஜெக்ட், இஸ் ரீடிங் அப்படிங்கிறது வெர்பு, ஏ புக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போடணும். ஏ புக்கு போட்டாச்சு. இஸ் ரீடிங் அப்படிங்கிறத இஸ் பீயிங் ரீட் அப்படின்னு மாத்திருக்கோம். ஹிய ஹிம்னு மாத்திரம். இது அவன், இது அவனால் அப்படின்னு மாறும். ஓகேவா? முன்னாடி பை சேர்க்க சொல்லியிருக்காங்க, பை சேர்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் வரைக்கும் ஓகே சார். இஸ் பீயிங் ரீட்னு இஸ் ரீடிங்க இஸ் பீயிங் ரீட்னு எப்படி மாத்துறாங்க? ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்கா? கண்டினியூஸ் ஐஎன்ஜி நமக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இங்கே ஏன் இஸ் போட்டிருக்கோம்? ஏ புக்குங்கிறது சிங்குலர், நல்லா இஸ் போட்டிருக்கோம். வெர்பு ஃபார்ம் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் கண்டிப்பாக பீயிங் சேர்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் பீயிங் சேர்க்கணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு இன்னொரு வேர்டு சேர்க்கணும். ஸோ பீயிங்கிறது கண்டிப்பாக கண்டினியூஸாக சேர்த்தே ஆகணும். பீயிங். ரீடிங்கிறதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ரீட். ஓகேவா? ஸோ ரீட் பை ஹிம். ஓகேவா? ஓகே. இதுல பாருங்க, அவன் ஒரு புத்தகத்தை படிக்கிறான். ஒரு புத்தகம் அவனால் படிக்கப்படுகிறது. இந்த அவனுக்கும் அவனாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். அவன்கிறது ஹி, அவனால் அப்படிங்கிறது ஹிம். புரியுங்களா? ஸோ தெளிவா புரிஞ்சுக்கும். அடுத்த பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். டென்ஸுங்கிற டாபிக்கே தயவு செய்து கண்டிப்பா படிச்சுட்டு இதை வந்து பாருங்க. ஏன்னா அந்த ஹாஸ் பீன் எல்லாமே அதில் நான் நடத்திருப்பேன். இங்க ஏன் பீயிங் ஐஎன்ஜி வருது, இங்க ஏன் பீன் வருது, எல்லாமே. ஓகேவா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டோட சென்டென்ஸே இப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஹேவ் ஃபார்ம் வந்திருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஆக்டிவ் பாருங்க. தே ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். சப்ஜெக்ட் எது? தே. ஹாவ் கம்ப்ளீட்டட்ங்கிறது வெர்பு, த ப்ராஜெக்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஹாவ் ஃபார்ம் வெர்பு, கம்ப்ளீட்ங்கிறது வெர்பு. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடுறோமா? த ப்ராஜெக்ட். இங்கே ஹேஸ் போட்டிருக்கோம், இங்கே ஹேவ் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே தேங்கிறது ப்ளூரலு, அதனால ஹேவ் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது சிங்குலரு, அதனால ஹேஸ் வந்திருக்கு. பீனுங்கிறது கம்பல்சரி சேர்க்கணும். கம்ப்ளீட்டட் தேர்ட் ஃபார்ம் பை தெம். தே என்ன ஆயிடுச்சு? தெம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? அதான். தே தெம் ஆகும், ஹீ வந்து ஹிம் ஆகும், ஷீ வந்து ஹெர் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவர்கள் திட்டத்தை முடித்து விட்டார்கள். திட்டம் அவர்களால் முடிக்கப்பட்டது. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்த இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துடும். சிம்பிள் பாஸ்ட் என்ன? த டீச்சர் டாட் த லெசன். இது எப்படிங்க பார்த்தோன்னே பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கிறது? த டீச்சர் டீச் த லெசன் கொடுக்கவே இல்லையா? அவன் டாட்னு இவன் பாஸ்ட்டுக்கு போயிட்டான்ல, அப்போ அதை வச்சு பாஸ்ட் கண்டுபிடிச்சான். அப்போ த டீச்சர் சப்ஜெக்ட், டாட் வந்து டைரக்டா வெர்பு, த லெசன்ங்கிறது ஆப்ஜெக்ட். த லெசன் வந்துருச்சு. இங்க ஏன் வாஸ் போட்டிருக்கோம்? வாஸ் டாட் பை த டீச்சர். த லெசன் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? டாட் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் வெர்பு, பை த டீச்சர். அப்படியே பை சேர்த்திருக்கோம், டீச்சர் சேர்த்திருக்கோம். அவ்வளவுதான். ஆசிரியர் பாடத்தை கற்றுத்தந்தார். பாடம் ஆசிரியரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் எப்பயுமே அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். இங்கிலீஷ்ல ஒரு வேளை புரியலைன்னா தமிழ்ல சொல்லி பார்த்துட்டு திருப்பி இங்கிலீஷ்க்கு வந்தீங்கன்னா ஓரளவு புரியும். ஓகே. அடுத்த பாஸ்ட் கண்டினியூஸ். He was repairing the car. The car was being repaired by him. The carங்கிற ஆப்ஜெக்டை மாத்திட்டோம்.
சிங்குலரா இருக்கனால வாஸ் போட்டிருக்கோம். இங்க ஹீ இருக்கனால நம்ம வாஸ் போடல. ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? வாஸ் போட்டிருக்கோம். கண்டினியூஸ்ங்கனால ரிப்பேரிங்னால பீயிங் சேர்த்திருக்கோம். தேர்ட் ஃபார்ம் மாத்திருக்கோம், ரிப்பேர்டு பை சேர்த்திருக்கோம், சப்ஜெக்டை போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஹீங்கிற சப்ஜெக்ட் மாறும்போது ஹிம் ஆயிரும். அவன் காரை சரி செய்து கொண்டிருந்தான். கார் அவனால் சரி செய்யப்பட்டது. சிம்பிள். அடுத்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட். she had written a letter. இது எப்படிங்க பார்த்தனே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது? பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன சேர்த்துருக்கு? had இருக்கா? ரிட்டன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் இருப்பா. அப்போ இதை வச்சே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சிங்கிற சப்ஜெக்ட், ஹேட் ரிட்டனுங்கிறது வெர்பு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஏ லெட்டர்னு போட்டோம், ஹேட் இங்கே போட்டோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மட்டும் ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. என்னன்னா சிங்குலரா ப்ளூரல்னு பார்க்க தேவையில்ல. ஹேஸாக இருந்தாலும் இங்கே ஹேடுன்னு தான் மாறும், ஹேவாக இருந்தாலும் ஹேடுன்னு தான் மாறும், ஹேடாக இருந்தாலும் ஹேடுன்னு தான் மாறும். ஓகேவா? மாற்றும் போது டென்ஸில் பார்த்துன்னு தெரியுது. ஏ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை ஹர். பெர்ஃபெக்டா ஏற்கனவே என்ன சொல்லிங்க? பீன். ஸோ எல்லா பெர்ஃபெக்ட்டுக்கும் பீன் சேர்க்கணும், எல்லா கண்டினியூஸ்க்கும் பீயிங் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ரூலை மட்டும் படிச்சு வச்சுங்க. அவள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாள். ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர். சாதாரண ஃபியூச்சர் டென்ஸ் என்னன்னா, he will complete the task. The task will be completed by him. he என்னது? சப்ஜெக்ட். will completeங்கிறது வெர்பு, டாஸ்க்குங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த டாஸ்க் அதுக்கு முன்னாடி போட்டோம். the task will be இங்க மாற்றும் போது வில்லோட சேர்த்து பி ஃபார்ம் சேர்க்கணும். கம்ப்ளீட்டோட தேர்ட் வெர்ஷன் ஆஃப் வெர்ப் ஃபார்ம் என்ன? கம்ப்ளீட்டட் பை ஹிம் மாத்திட்டோம். அவ்வளோ சிம்பிள். ஓகேவா? அவன் பணியை முடிப்பான். பணி அவனால் முடிக்கப்படும். அவ்வளோதான். அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். they will have solved the problem. they will have solved the problem. they அப்படிங்கிற சப்ஜெக்ட், will have solved மூணும் சேர்ந்ததான் இங்க வெர்பு. the problemங்கிறது ஆப்ஜெக்ட். the problem will have பெர்ஃபெக்ட்னா என்ன சொல்லிக்க? பீன் சேர்க்கணுமா? பீன் சேர்த்தாச்சு. பீன் சால்வ்டு பை them. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவர்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டிருப்பார்கள். பிரச்சனை அவர்களால் தீர்க்கப்பட்டிருக்கும். ஸோ எப்பவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாத்தினோம்னா ஆப்ஜெக்டை தூக்கி ஃபர்ஸ்ட் போடணும். ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கா ப்ளூரல் இருக்கான்னு பார்த்து தான் அதுக்கு பக்கத்துல வெர்ப் ஃபார்மேட்டுக்கு போடணும். கண்டினியூஸ் இருந்தா பீயிங் சேர்க்கணும், பெர்ஃபெக்டா இருந்தா பீன் சேர்க்கணும். அவ்வளவுதான் இதுல டிஃபரன்ஸ். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கீழே நீங்க ஆப்ஷன்ல கொடுத்தாலே நமக்கு ஒன்றும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் கொடுக்க போறது இல்லை. அவங்க ஆல்ரெடி மாத்தி வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம்னா போதும். ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ்ல பாருங்க. பாசிவ் வாய்ஸ் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் சம் மாடல் ஃபார்ம்ஸ். எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் படித்தோம் இல்லையா? ஆனால் இங்கே ஃபியூச்சரில் மட்டும் படிக்கவே இல்லை பாருங்க. ஸோ கண்டினியூஸ் அதுக்கு சிம்பிள் ஃபியூச்சரும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் மட்டும் தான் கண்டினியூஸ் இருக்காது. ஸோ அதுதான் அது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அடுத்து சென்டென்ஸ் வித்தவுட் ஆப்ஜெக்ட் cannot be converted to passive voice. இதெல்லாம் முக்கியமான விதிவிலக்கு. ஒருவேளை சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ், ஓகேவா, ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ண முடியாது பேசிவ் வாய்ஸ்ல. நம்மளை ட்விஸ்ட் பண்ணணும், பயங்கர டஃபா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த ரெண்டு ஏரியால கை வைக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஆப்ஜெக்டே கொடுக்காம நீ மாத்து அப்படின்னு கீழே நன் ஆஃப் த அபோவ்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதை டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக இது அப்படியே டேபிள் ஃபார்மேட்ல மாத்திருக்கேன் பாருங்க. டேபிள் ஃபார்மேட்ல எக்ஸ்பிளனேஷனோட தமிழ்ல முதற்கொண்டு மாத்திருக்கேன். புரியுதா? ஓகே. டென்ஸ் ஃபார்ம் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும், அதை பாசிவ் வாய்ஸ்ல மாத்திரம் என்ன இருக்கும், அது தமிழ், அது இங்கிலீஷ். எப்போவுமே நான் டேப்லேஷன்ல கொடுத்துறது. ஏன்னா பேராகிராஃப்ல கம்பேரிசன் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு என்ன மாறி இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. அதனால டேரக்டா டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துறது. அதே தான் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ஈஸியா குயிக் ரிவிஷனுக்கு இது ரொம்ப உதவும். அதுக்குதான். சரிங்களா? அப்படியே ஃபுல்லா கொடுத்துருங்க. ஓகே, பாருங்க. லெட்ஸ் கவர் த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் கான்வர்சேஷன் காம்ப்ரிஹென்சிவ்லி இன்க்ளூடிங் ஆல் டென்சஸ், மாடல் வெர்ப்ஸ், காம்ப்ளெக்ஸ் கேசஸ் லைக் இம்பேரட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் டிசைன் டு ஹெல்ப் யூ டீச் த டாபிக் தரவுலி. எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். சிம்பிளா கண்டினியூஸ் கொடுத்தா பீயிங்கும்,
அல்ல பெர்ஃபெக்ட் வந்தால் பீனும் சேர்த்து ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இதில் இனிமேல் தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. எப்படின்னா இப்போ ஆல் டென்சஸ்க்குரியதை பார்த்தோம். மாடல் இப்போ எல்லா டென்ஸ்க்குரிய தானே பார்த்தோம். இப்போ மாடல் வெர்ப் வந்தால் என்ன பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் கேஸ் இம்பேரட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, கட்டளை ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில நிறையா டிஃபிகல்ட்டான மாடலும் இருக்குது. அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது பார்த்துட்டு கேப்பஸ் டென்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆக்டிவ் வாய்ஸில் ஏற்கனவே சொல்லிங்க, த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட் தான் பண்ணும். ராம் ரைட்ஸ் ஏ லெட்டர். ஓகே, முடிஞ்சிருச்சா. ஓகே, பேசிவ் வாய்ஸில் வந்து த ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் சென்டென்ஸ் பிகம்ஸ் த சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், எல்லாமே நமக்கு தெரியும். ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராம். ஓகே, இந்த ஃபார்மேட் எதுக்கு அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தமிழாக்கம் இல்லாமல் டென்ஸை மட்டும் ரீகால் பண்ணுறதுக்கு டென்ஸோட ஃபார்மேட்டை. ஓகேவா, நோ பேசிவ் ஃபார்ம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகே, அடுத்த மாடல் வேர்ப்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இப்போ மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் வந்தால் எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் கேன், மே, மஸ்ட்டு, ஷுட்டு, மைட்டு, குட்டு, உட்டு இதெல்லாம். ஓகேவா, பாருங்க. இப்போ கேன் வருது ஆக்டிவ் வாய்ஸில். ஷீ கேன் ரைட் எ லெட்டர். ஷீ கேன் ரைட் எ லெட்டர். ஃபஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி சப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கணும். ஷீ, ஆப்ஜெக்ட் எது லெட்டர், கேன் ரைட்டுங்கிறது வெர்பு. ஓகேவா, இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணுமா, ஏ லெட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மாடல் வெர்புக்கும் ரூட் வெர்புக்கும் நடுவில் பி வருது பாருங்க. கேன் பி ரிட்டன், கேன் பி ரிட்டன் பை ஹர். அதே ஃபார்மேட் தான். ஓகேவா, ஆனால் இங்கே என்ன செய்திருப்போம், மாடல் வெர்புங்கிறத தூக்கிட்டு ஏ லெட்டர் கேன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். ஆனால் இதே டென்ஸில் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த முன்னாடி இருக்க லெட்டருக்கு தகுந்தாப்புல சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து வெர்பு போட்டிருப்போம். ஓகேவா, ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. டேரெக்டாகவே என்ன எல்லாத்துக்குமே மாடல் வெர்பை அப்படியே தூக்கி போட வேண்டாம். கேன் போட்டுட்டு பி சேர்த்துட்டு ரிட்டன் அப்படி தேர்ட் ஃபார்ம் மாற்றிட்டு லெட்டர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஷி மே ரைட் எ லெட்டர், எ லெட்டர் மே பி ரிட்டன் பை ஹர். ஷி மஸ்ட் ரைட் எ லெட்டர், எ லெட்டர் மஸ்ட் பி ரிட்டன் பை ஹர். ஷி ஷுட் ரைட் எ லெட்டர், எ லெட்டர் ஷுட் பி ரிட்டன் பை ஹர். அப்பா சிம்பிளாக தான் இருக்கு, அவங்களோட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஷி மைட் ரைட் எ லெட்டர், எ லெட்டர் மைட் பி ரிட்டன் பை ஹர். ஓகே, ஷி வுட் ரைட் எ லெட்டர், எ லெட்டர் வுட் பி ரிட்டன் பை ஹர். ஓகே, ஷி வுட் ரைட் எ லெட்டர், எ லெட்டர் வுட் பி ரிட்டன் பை ஹர். ஓகே, சிம்பிள். அப்படியே கீழே வருவோம். வேற என்ன இருக்கு, ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, ஏற்கனவே டென்ஸ் படிச்சுட்டு வந்துருங்க, முன்னாடி இருக்க வீடியோவில் போய் அப்போதான் புரியும் உங்களுக்கு. ஸோ இம்பேரட்டிவ் சென்டென்ஸுங்கிறது கமெண்டாக இருக்கணும் அல்லது ரெக்வஸ்டாக இருக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்க, கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு கமாண்ட். இன்ஸ்ட்ரக்ஷனை கொடு, இது ஒரு கமாண்ட். லெட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பி கிவன். ஆக்டிவ் வாய்ஸ்ல கமாண்டா இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கமாண்ட் ரெக்வஸ்டா இருந்தாலோ என்னென்ன வேர்ட்லாம் சேர்க்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்க. லெட்டுங்கிற வேர்டை நம்ம சேர்க்கணும். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல லெட்டுங்கிற வேர்டை கண்டிப்பா நம்ம சேர்க்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பிரிச்சணும். ரைட்டுங்கிறது சப்ஜெக்ட், ரைட்டுங்கிறது ஆக்சுவலா வெர்பு, த லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டே இங்க கொடுக்கல, கரெக்டா, ரைட் த லெட்டர். ஸோ லெட்டரை தூக்கி முன்னாடி போடுறோம், ஆப்ஜெக்ட் பி சேர்க்கிறோம், தேர்ட் ஃபார்முக்கு மாத்துறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் கொடுக்காதனால லெட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல லெட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஃபார்முலா படி நான் வச்சு அவ்வளவுதான். க்ளோஸ் த டோர், லெட் த டோர் பி க்ளோஸ்டு, அவ்வளோ. இப்போ இது வரைக்கும் கட்டளையா இருக்கு. இப்போ வந்து இதுவும் கட்டளை தான். டோன்ட் டச் த கிளாஸ், லெட் த கிளாஸ் நாட் சேர்த்துருக்கனால நாட் சேர்த்துட்டு தான் தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். டோன்ட் டச் த கிளாஸ், இம்பேரட்டிவா இருக்கனால ஃபர்ஸ்ட் லெட்டு சேர்த்துறோம், ஆப்ஜெக்ட் போடுறோம், நாட்டு சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் பி சேர்க்கிறோம். நாட் டச் த கிளாஸ்ங்கிறது தெளிவா தெரியும். ஓகே, சரி. இப்போ ரெக்வஸ்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் என்னது, ரெக்வஸ்டா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் மீ. எப்படி மாறி இருக்கு பாருங்க.
யூ ஆர் ரெக்வஸ்டடுங்கிற வார்த்தையவே நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ப்ளீஸுங்கிறது என்ன? ப்ளீஸுங்கிறது என்ன? ரெக்வஸ்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம சொல்ல போற வார்த்தை. ஹெல்ப்புங்கிறது வெர்புன்னு வச்சுக்குவோம். மீங்கிறது டேரக்டா எப்படி ஆப்ஜெக்ட்லயும் சேர்க்க முடியாது, நம்ம இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்ல வரும் அது மீங்கிறது. ஸோ இது தெளிவா தெரிஞ்சு போச்சு ரெக்வஸ்ட்னு. அப்ப தெளிவாவே யூ ஆர் ரெக்வஸ்டட் டு இந்த வார்த்தை அப்படியே நீங்க சேர்த்துக்கணும். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு வெர்பு மீ அப்படின்னு சேர்த்துக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் மீ. இது அப்படியே தமிழ்ல சொல்லி பார்த்தா ஈஸியா இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா இப்ப நான் வந்து சொல்றேன், எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதை வந்து மூணாவது மனுஷனா இருந்து சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? நீ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேட்ட அப்படிதானே சொல்ல முடியும். அதான் யுவர் ரெக்வஸ்ட் டு ஹெல்ப் மீ. அவ்வளவுதான். அடுத்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கொஸ்டின் ஃபார்மேட். இப்போ கொஸ்டின் ஃபார்மேட்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா இருக்கலாம், WH கொஸ்டினா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப் இன் த பேசிவ் ஃபார்ம். ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப் இன் த பேசிவ் ஃபார்ம். பார்த்தா நமக்கு புரியும், பார்த்துக்கலாம். WH கொஸ்டின் ஸ்டார்ட் வித் த WH வேர்ட் ஃபாலோட் பை த பேசிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, பார்ப்போம், புரியும். ஆக்டிவ் வாய்ஸ். டஸ் ஷீ ரைட் எ லெட்டர்? கேள்விக்குறி வந்து விட்டது. கொஸ்டின் மார்க் வந்துருச்சுனாலே அது என்ன? இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ டஸ் ஷீ ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல பிரிப்போம். சப்ஜெக்ட் இது எல்லாமே பிரிச்சிருவோம். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ரைட்டுங்கிறது வெர்பு, எ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த டஸ்ங்கிறது என்ன? அது ஒரு வெர்பு ஃபார்ம், சென்டென்ஸை குறிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஜெக்டை முன்னாடி போடுறோம், லெட்டர் முன்னாடி போட்டோம். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர் அப்படின்னு சாதா ஃபார்மேட்ல நம்ம எழுதிருப்போம் இல்லையா? ஒருவேளை லெட்டர் இது கரெக்ட் இம்பாக்ட்ல இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர் அப்படின்னு மாத்திருப்போம். ஆனா இங்க இதையும் கேள்வியா தான், இங்க கேள்வியா இருக்கா, இங்கே நம்ம கேள்வியா தான் மாத்தணும். அப்ப வெர்பு ஃபார்மேட் தூக்கி அப்படியே முன்னாடி போகணும். இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹர் கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த வர வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டா சிம்பிளா என்ன, அது இம்பேரட்டிவ் பேசிவ் ஃபார்மா மாறிடும். டிட் ஹி கம்ப்ளீட் த டாஸ்க்? த டாஸ்க் கம்ப்ளீட்டட் பை ஹிம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது ஸ்டேட்மெண்ட். வாஸ் த டாஸ்க் கம்ப்ளீட் பை ஹிம்னா அது டக்கு என்ன ஆயிருது, கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. இங்க டிட் சேர்த்துருக்கனால இங்க வாஸ். த டாஸ்க்ங்கிறது என்ன, இங்க டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால இங்க வாஸ் போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. ஹூ ரோட் திஸ் புக்? இது எல்லாமே இப்போ வந்து ஒரு வெர்பு ஃபார்மேட்ல கொஸ்டின். இப்போ WH வேர்ட் பாருங்க. ஹூ ரோட் த புக்? திஸ் புக்குங்கிறது ஆப்ஜெக்ட், தெளிவா தெரியும். ரோட்டுங்கிறது வெர்பு, ஹூங்கிறது கேள்வியை குறிக்குது. ஸோ எடுத்த உடனே பை ஹூம் வாஸ் திஸ் புக் ரிட்டன்? பை ஹூம், இதுதான் இந்த மூணு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பை ஹூம் வாஸ் திஸ் புக் ரிட்டன்? ஸோ திஸ் புக்குங்கிறது அப்படியே தான் இருக்கு, ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரல, அப்படியேனாலும் கரெக்டாக வரும். புக்குங்கிற ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுங்க, கரெக்டாக வரும் பாருங்க. ஆப்ஜெக்ட் இங்கே ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி இருக்க வெர்ப செகண்ட் சொன்னா ஓகேவா? ரோட்டுங்கிறது பாஸ்ட், அதனால வாஸ் போட்டிருக்கு. இங்கே தேர்ட் ஃபார்முக்கு மாத்திட்டோம். இப்போ பை ஹூம்ங்கிறத மட்டும் ஆட், அங்கே எப்படி லெட்டர் ஆட் பண்ணமோ இங்கே பை ஹூம்னு ஆட் பண்றோம். யாரும் கேட்டா யாரு, அவ்வளவுதான். Why is she cleaning the room? Why is the room being cleaned by her? Why is she cleaning the room? ஏன் அவள் ரூமை கிளீன் பண்ணி செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதான் கேள்வி. Why is she cleaning the room? Why she isனா கூட why is she ஏன் கிளீன் பண்ணல அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ இங்கேயும் பாருங்க, சப்ஜெக்ட் ஷீ எடுத்துக்கலாம், கிளீனிங்கிறத ரூம்ங்கிறத ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். த ரூம் போட்டாச்சா ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்க வெர்ப் ஃபார்ம் போட சொன்னா இஸ், அது AWH வர கொண்டாந்து ஒய் போட்டாச்சு. சப்ஜெக்ட் இங்க கொடுக்கல, அதனால பை ஹூம்னு போட்டுருந்தோம். இங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால பை ஹேர்னு மாத்தியாச்சு. புரிஞ்சா? வழக்கம் போல அந்த பேட்டர்ன்ல இருந்தே வரலாம். ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுங்க, இஸ்ஸை இங்கிட்டு போடணும், இந்த ஃபார்மேட்ல முன்னாடி போடணும்னு சொல்லியிருக்கேன். இஸ்ஸை பீயிங் இங்க ஆக்சுவலா கிளீனிங் ING சேர்ந்துருக்கு, கண்டினியூஸ்ல இருக்கு, அதனால இங்க பீயிங் சேர்த்திருக்கோம். கிளீனிங் தேர்ட் ஃபார்ம் மாத்திருக்கோம், பை ஹேர் மாத்திருக்கோம். இங்க ஒய்னு கேள்வி சேர்த்திருக்கனால ஒய்னு சேர்த்திருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள். வில் தே ஹெல்ப் யூ? அவங்க உனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தேங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்புங்கிறது வெர்பு, யூங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். யூ பி ஹெல்ப்டு பை தம், முன்னாடி வில் சேர்த்துறோம், அவ்வளோதான்.
யூ பி ஹெல்ப்டு பை தம். முன்னாடி அதே தான். நான் என்ன சொன்னேன், யூங்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா யூ, பி ஹெல்ப்டு பை தம், பில்லை முன்னாடி சேர்த்துறோம், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் இருக்கலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது, மறந்துடாது. ஓகேவா. அடுத்த சென்டென்சஸ் வித் 2 ஆப்ஜெக்ட். சரி, ஓகே. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத பார்த்துறோம். இப்போ சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? சம் சென்டென்ஸ் ஹேவ் 2 ஆப்ஜெக்ட் அண்ட் எய்தர் கேன் பிகம் த சப்ஜெக்ட் இன் பாசிவ் வாய்ஸ். சம் டென்ஸில் 2 சப்ஜெக்ட் இருக்கும், எய்தர் கேன் பிகம் த சப்ஜெக்ட் இந்த திரும்பி சப்ஜெக்டே கூட வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாசிவ் வாய்ஸில். பார்ப்போம். she gave me a book. நான் ஓகே, she gave me a book. இது எப்படி மாறுது? ஷீங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வெர்பு, மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்டாவே உயிரற்ற பொருளாக இருந்துச்சுன்னா அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா. மீ, ஹர்ரு அந்த மாதிரி திரும்ப ரெண்டாவது தடவை பேசுகிற மாதிரி இருந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கப்படும். சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறதுல இது வரும். ஓகேவா. ஸோ ஐ வாஸ் கிவன் எ புக் பை ஹர். ஐ வாஸ் கிவன் எ புக் பை ஹர். ஓகே. இப்போ இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் போடுறோம் ஐ. மீங்கிற யாரை குறிக்குது? ஐ. ஐக்கு பக்கத்தில் ஏன் வாஸ் வந்திருக்கு? கேவ் இங்கே கொடுத்துருக்காங்க, அது பாஸ்ட் டென்ஸ், அதனால இங்கே கேவ். சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, அதனால பாஸ்ட்டுக்கு மாத்திரம் வாஸ். தேர்ட் ஃபார்முக்கு கிவன் மாத்திரமா கிவன். ஏ புக்குங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட், பை ஆஸ் யூஸ்வல், சி ஏ ஹர் மாத்திரம். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் வந்திருந்தா முதல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டுட்டு தான் என்ன செய்யணும், அடுத்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகணும். புரிஞ்சுதா? ஓகே. இதை பாசிவ் வாய்ஸ் 2-ஆ மாத்துறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஏ புக் வாஸ், இதான் நம்ம ஃபார்மேட். ஏ புக் வாஸ் கிவன் டு மீ பை ஹர். பாசிவ் வாய்ஸ் 2 தான் அங்கே மேக்ஸிமம் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஏன்னா இது எக்ஸாக்ட் ரூலை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க வாஸ் கிவன் டு மீ பை ஹர், கிவன் டு மீ பை ஹர். ஆனால் ரெண்டையும் பார்த்து வச்சுங்க, ட்விஸ்ட் அடிக்கணும்னா இதை கூட கொடுப்பாங்க. they taught us English. ஓகே, சிம்பிளா இருக்கு. they taught us English. we were taught English by them. ஃபர்ஸ்ட் அஸ்ங்கிறது பிஏ குறிக்குதா, டாட்டுங்கிறது இங்கே ப்ளூரல் இருக்கனால வேற சேர்த்துருக்காங்க. டாட்டு தேர்ட் ஃபார்மும் டாட் தான், ஆப்ஜெக்ட் பை தம், இது ஒரு ஃபார்மேட் பாசிவ் ஒன். ஆனால் இங்கிலீஷ் வாஸ் டாட் டு அஸ் பை தம், இது நம்ம ஃபார்மேட் ஆஸ் யூஸ்வல் நம்ம கொடுத்துருக்கிற ரூல். இங்கிலீஷ் டேரக்ட் ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டாச்சு, வாஸை போட்டாச்சு, டாட் போட்டாச்சு, டூ போட்டாச்சு, அஸ் பை தம். ஓகேவா. ஸோ என்ன போயிட்டே இருக்கு. அடுத்த phrasal verbs. The entire phrasal verb must be used in the passive form. The entire he looks after the children. ஓ, இந்த கால்ட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே, பெருசாக மாறுற மாதிரி தெரியல. he looks after the children, ஹீங்கிற சப்ஜெக்ட், சில்ட்ரனுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். லுக்குங்கிறது வெர்பு, ஆஃப்டர். ஓகே, த சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க, வெர்பு ஃபார்ம் 6, தேர்ட் ஃபார்ம் மாற்றின லுக்குடு, ஆஃப்டர் பை ஹிம். ஓகே, இந்த ஃப்ரேசல் வெர்ப் ஆஃப்டர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கால்ட் ஆஃப் த மீட்டிங். த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் பை தம், அதே ஃபார்மேட் தாங்க, ஒன்றும் பெருசாக அதில் மாற்றம் இல்லை. சி ஹேண்டட் இன் த அசைன்மெண்ட். த அசைன்மெண்ட் வாஸ் ஹேண்டட் பை ஹர், அதே தான் இருக்கு. passive with it as a dummy subject. இட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை டம்மி சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுங்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் சென்டென்ஸ் ஆர் ரீரிட்டன் இன் த பாசிவ் வித் இட் அஸ் த சப்ஜெக்ட். ஓகே, இட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்ல, அதான் கரெக்டாக இருக்கும். பீப்புள் சே ஷீ இஸ் எ கிரேட் டீச்சர். மக்கள் சொல்றாங்க அவள் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இட் இஸ் செட் தட் she is a great teacher. It is said that she is a great teacher. அப்பா, செம்ம ட்விஸ்டான ஃபார்மாக இருக்கு. ஸோ பீப்புள் சே she is a great teacher, அந்த பீப்புள் சேங்கிறத இட் இஸ் செட். இப்போ நம்ம தேர்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம சொல்லணும் பாசிவ் வாய்ஸில். அவங்க சொல்கிறாங்க அவள் ஒரு நல்ல டீச்சர், சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் he will win. எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் he will win. எல்லாரும் நம்புறாங்க அவன் ஜெயிச்சிருவான்.
எல்லாரும் அப்ப பேசிவ் வரல இவங்க அப்படின்னு மீன் பண்றோம் இல்லையா. இட் இஸ் பிலீவ் தட் ஹி வில் வின். எல்லா இடத்துலையும் தட்டு சேருது மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலையும் தட்டு சேருது மறந்துடாதீங்க. அடுத்த காமன் எரர்ஸ் டு அவாய்ட். காமன் எரர்ஸ் டு அவாய்ட் என்னென்ன எரர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். இன்டர்சிட்டி வெர்ப்ஸ் கேனாட் பி மேட் பேசிவ். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வெர்ப்ஸ் லைக் ஸ்லீப், டை, கோ எக்ஸெட்ரா do not take an object and therefore cannot be converted into passive voice. அதாவது ஆப்ஜெக்டே கொடுக்காம இருந்தால் நம்மளால மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதான் லைக் ஸ்லீப், டை, கோ ஆப்ஜெக்ட்டும் ஒன்று கொடுத்துருந்தாதான் பேசிவ் வாய்ஸ்க்கே மாற்ற முடியும். ஹீ ஸ்லீப்ஸ் இதாக பண்ண முடியுமா? ஸ்லீப்டு பை ஹிம் அப்படி எதாவது போட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஹீ ஸ்லீப்ஸுங்கிறது வெர்பு, அங்கே ஆப்ஜெக்டே கொடுக்கல. ஒன்று அட்லீஸ்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாவது இருக்கணும், இல்லை டைரக்ட் ஆப்ஜெக்டாவது இருக்கணும். அப்போ தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். பேசிவ் வாய்ஸில் நாட் பாசிபிள். அவ்வளோதான். அடுத்த இன்கரெக்ட் டென்ஸ் கன்வர்சேஷன். ensure the tense remains consistent when converting to the passive voice. A letter will be writes by her. A letter will be writes by her. ஆனா எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா a letter will be written by her தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஏன்னா என்ன செய்யக்கூடாது? a letter will be written by herங்கிறதா நம்ம படிச்ச ஃபார்மேட். எப்படி படிச்ச ஃபார்மேட்டு? ஃபியூச்சர்ல வில் இருக்கணும், பி இருக்கணும். வில் பக்கத்துல பி வந்தா தேர்ட் ஃபார்மேட் தானே இருக்கணும். வெர்புல ரிட்டன் பை ஹர் தானே இருக்கணும். ஆனா இங்க ரைட்ஸ் பை ஹர்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பா மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சம்மரி டேபிள் ஃபார் டீச்சிங். சென்டென்ஸ் டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இன்ட்ராகேட்டிவ் டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இம்பேரேட்டிவ் டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். குயிக் ரிமெம்பருக்காக வேற ஒன்றும் இல்லை. மாடலு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். கடைசி அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாக புரியும். சென்டென்ஸ் நம்ம எல்லா சென்டென்ஸும் பார்த்தாச்சு, அதுக்குரியது. எஸ்ஆர் நோ டைப் இருந்தால் என்ன பண்ணணும்? டிட் இருந்தால் இங்கிட்ட என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். அதோட டென்ஸை பொறுத்து மாற்றணும். இன்ட்ராகேட்டிவ் இருந்தால் எப்படி மாற்றணும்? இம்பேரேட்டிவ் இருந்தால் எப்படி மாற்றணும்? ஜஸ்ட்டு கடைசி நேரத்தில் ரீகால். கடைசி நேரத்தில் இல்லை, இதெல்லாம் படிச்சும் போது அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால திரும்பி இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு லவ் புரியும். ஓகேவா? மாடல் வெர்ப்னா அது எப்படி இருக்கணும், பிரேசல் வெர்ப்னா அது எப்படி இருக்கணும். ஓகேவா? வித் திஸ் காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் யூ வில் கவர் 100% ஆஃப் த டாபிக், மேக் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி அப்ரோச்மெண்ட் இருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? 100% நம்மளால டாப்பிக்கை ஓரளவு கவர் பண்ணியாச்சு. நான் பார்த்ததுலேயே பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்க டாபிக் இதுதான். ஏன்னா அந்த 10th புக்கிலலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டென்ஸை மட்டும்தான் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாடலு, பிரேசல் வெர்பு இந்த மாதிரி எக்ஸாம்பிளே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் படிக்கும் போது இல்லை, இப்போ இருக்க புக்கில் இருக்கான்னு தெரில. ஓகே, நம்ம ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க 8 அடி பாஞ்சாங்கன்னா நம்ம 16 ஆல்ரெடி நிற்கணும். அப்போ தான் அவங்க நம்ம போட்டி போட முடியும் டிஎன்பிஎஸ்சி கூட, இல்லையா? ஓகே, ஸோ எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. பொறுமையாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சடனாக ஒரே இதில் எல்லாமே டக்குன்னு நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. பொறுமையாக பாருங்கள். இன்னொன்று இங்கிலீஷை பொறுத்த நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிலீஷ்லேயும் டிஃபிகல்ட்டிலாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் ஓரளவு படிச்சிட்டோம் அப்படின்னா அபோவ் 95 என்ன 98, 97 கூட நம்மளால் வாங்க முடியும். சரிங்களா? இந்த இவ்வளோ பிடிஎஃப்ஐயும் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அழகாக எடுத்து வச்சு படிங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இவங்க எந்த காலத்தில் ஆனுவல் பிளானர் படி பாடம் நடத்திருக்காங்க? கிடையாது. அதனால் ஆனுவல் பிளானரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கலாம் தெரியாது. எப்படி டிலே ஆனுவல் பிளானர்லேருந்து டிலே கூட ஆவாங்களே ஒழிய ஆனுவல் பிளானுக்கு முன்னாடி இவங்க செய்ய மாட்டாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஆனுவல் பிளான் வந்த ஆனுவல் பிளான் இருக்கட்டும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 5-6 மாதம் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக குரூப் 2ல உள்ளே போயிடலாம். சரிங்களா? பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், கீழே டவுன்லோட் பண்ணி படிங்க. நம்ம சேனலில் பார்க்காதவங்களுக்கு தயவு செஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஜென்ரல் தமிழுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸு, ஜென்ரல் தமிழுக்கு உள்ள சேனல்ஸு, ஜென்ரல் தமிழுக்கு உள்ள அவேர்னஸ்ஸு ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, நமக்கு தெரியும். ஓகேவா? அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.